ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தமிழர் பகுதியிலிருந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதிக்கு என்ன எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு, யார் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க, எதனால் இப்படி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது விஷயம், மன்னாரில் கடந்த 38 நாட்களாக தொடர்ச்சியாக மக்கள் போராட்டம் நடத்திட்டு வராங்க. எதுக்காக இந்த போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார் காற்றாலை மின் கோபுரம் அமைக்கிறதுக்கு எதிராகவும் மன்னாரில் மேற்கொள்ளக்கூடிய கனிய மணல் அகழ்வுக்கு எதிராகவும் தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் அந்த மக்கள் ஒன்றிணைந்து செய்கிறாங்க. இந்த போராட்டத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சென்று அவங்களுக்கு ஆதரவு வழங்குறாங்க. இந்த மாதிரி தான் நேற்றைய தினம் நடந்த 38வது நாள் போராட்டத்திற்கு கொழும்புல இருந்து நிறைய பேர் சென்று ஆதரவு வழங்கியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் காலி முகத்திடல் போராட்டத்தை முன்னின்று நடத்திய அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ். அவரோட இணைந்து பௌத்த மதகுருமாரும் அந்த போராட்டத்திற்கு சென்றிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாமல் காலி முகத்திடல் அறகலைய குழுவினரும் நேற்றைய தினம் மன்னாருக்கு சென்று அந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் அந்த குழுவினர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதிக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அதாவது, மன்னார்ல நடக்கக்கூடிய இந்த காற்றாலை மின்கோபுரம் அமைக்கிற இந்த திட்டத்தை நீங்க நிறுத்தலைன்னா, இதுக்கு எதிரான நடவடிக்கை நீங்க எடுக்கல அப்படின்னா எதிர்வரும் 19ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஒரு பாரிய போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நேரடியாகவே ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில மன்னார்ல மேற்கொள்ளப்படுற காற்றாலை மின்கோபுரம் அமைக்கிற அந்த செயற்திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வு நடவடிக்கைகள் நிறுத்தப்படுமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இல்லை, இது தொடர்பாக இவ்வளவு நாள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு வர இந்த போராட்டம் பெரிய அளவில் நடைபெறுமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இப்போ எழுந்துள்ளன.